இந்தியாவின் எம்ஜிஆர் யாருன்னா நரேந்திர மோடி தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நான் பெரியப்பா என்றுதான் அழைப்பேன். நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. நண்பா, I am waiting. ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. எம்ஜிஆர் அவர்கள் எல்லாருடைய இதயங்களிலும் உள்ளங்களிலும் இல்லங்களில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அதை யாரும் மறுக்கல. அப்படிங்கிற ஒரு இருங்க சார் சொல்றேன் சார் ஒரு ஆரோக்கியமான விவாதம் இருக்கு சார். ப்ளீஸ் ஆக்கப்பூர்வமா பேச சொல்லுங்க சார். ப்ளீஸ் ஆக்கப்பூர்வமா பேச சொல்லுங்க. அது எங்க இருக்கு? இப்போ நீங்க பத்திரிகையாளர் இருந்தா இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்க இல்லையா? இல்ல அவரை அட்வொகேட்டுங்க. அட பாவிகளா, ஒரு மீட்டிங்ல ஏதாவது பேசணும்னு விவசாய இல்ல. நடிகர்கள் நடந்து போறதே பாதுகாப்பற்ற நிறை, பாலியல் வன்கொடுமை பயமா இருக்குது. பிரஜ்வல் ரேவண்ணா அப்படிங்கிற ஒரு பாலியல் பொறுக்கியினுடைய கையை பிடிச்சு ஓட்டு போடுங்கன்னு கேட்டவர் மிஸ்டர் நரேந்திர மோடி. சார் சத்தியமா கருத்து பண்ணு சொல்றேன் சார். இந்த டுபாகூர் இருக்கானே, மருகு பாண்டியா, மசூர் பாண்டியா, இவன் குடும்பம் இங்க இருக்க வரைக்கும் நம்ம குடும்பம் இருக்காது சார். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனை 2 சொருகிட்டு உள்ள கூட போயிருவேன் சார். உனக்கு பிள்ளை இருக்கேன்னு பாக்குறேன். அவரை எல்லாம் வச்சுக்கிட்டு, அவரை தலைவரா வச்சுக்கிட்டு பிஜேபி தமிழ்நாட்டு பெண்கள் மீது அக்கறை இருக்கிற மாதிரி தயவு செய்து நடிக்க வேண்டாம். வெளியே தள்ள காமிக்க முடியல, மானம் போது. அதான் ஆல்ரெடி போயிருச்சு. 30 லட்சம் திருநாய்கள் இருக்குது தமிழ்நாட்டில். அதுல இருந்து மீண்டு வர்றதே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. ரோட்ல இவ்வளவு நாய் போகுது. நாயை விட மிக ஆபத்தானது மனித சமூகத்திற்கு பாசிசமும் சனாதனமும். என்ன நடந்தது? அதான் நடத்திட்டாங்கடா. இன்னும் என்ன நடக்கணும்? ஆக்சுவலி கொக்கால நிக்கிட்டு நாய் எல்லாம் அப்படி நாய் போதும் ஆபத்தான். சனாதனத்தை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? பெண்களுக்கு எதிரான வன்முறை நீங்க எப்படி எல்லாம் ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பிரஜ்வல் ரேவண்ணா, பிரிஜ்பூஷன் சரண் சிங் இன்னும் அடிக்கிட்டே போலாமே. பிரஜ்வல் ரேவண்ணா, பிரிஜ்பூஷன் சரண் சிங் இன்னும் அடிக்கிட்டே போலாமே. திரும்பவும் சொல்றேன், ஏதோ டிபேட்டுக்கு வந்தா ஆக்கப்பூர்வமா பேசணும், அறிவோட பேசணும். நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது. இன்னைக்கு மதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. அதாவது மதுபான மாநாடு நடத்தின பிஜேபி வந்து இங்க சொல்லுது, பேசணும்னா ஏதாவது கொஞ்சமாவது அறிவுபூர்வமா பேசுறாங்க. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. பிச்சு பிக்காளி ராஸ்கல். ஏதோ 1000 ரூபாய் கொடுத்துட்டு மிகப்பெரிய அளவில் ஏதோ அதை பண்றோம் இதை பண்றோம். வட மாநிலங்கள கழிப்பறையே இல்லாத நிலையை பெண்களுக்கு வச்சுட்டு கழிப்பறை கட்டி கொடுத்தோன்னு பெருமையா பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு பெண்கள் கிட்ட வந்து. ஏய் சும்மா அறிவு கெட்டவனே. அம்மா உன் முகத்தை பார்த்தா விடுறேன். துப்பு இல்லாதவன்லாம் வீட்டுல வச்சு. அம்மையார் அவர்களை ரோட்ல இறங்கி நடந்து போக சொல்லுங்க. அப்ப தெரியும் இந்த நாய்களுடைய தொல்லை. லாஜிக்கா பேசணும். அதை விட்டுட்டு நாய் போகுது, மதுக்கடைக்கு போறாங்க. என்ன அறிவு கெட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல, சோத்த திங்கறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கறியா? சோத்த தான் திங்கறேன். பேசணும்னா ஏதாவது கொஞ்சமாவது அறிவுபூர்வமா பேசுறாங்க. இதெல்லாம் பேசும்போது ரொம்ப டென்ஷன் ஆகுது. நீ பேசல. மதுபான மாநாடு நடத்திட்டு நீங்க எப்படி சார் பேசுறீங்க? மதுபான மாநாடு நீங்க தான சார் நடத்திட்டீங்க. பிஜேபி நடத்திச்சல்ல மதுபான மாநாடு. இப்படி எல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு ஏன் நான் என்ன கேக்குறேன், பிரைம் மினிஸ்டர் தான் 56 இன்ச் ரொம்ப வீரமானவர்ல, இந்தியா முழுக்க இனிமே மதுபான கடையே இருக்க கூடாதுன்னு ஆர்டர் போட முடியுமா சார் உங்களால? போச்சடா போச்சடா. எனக்கு வெஜிடேஷ் போட்டு எனக்கு எதுவுமே பிடிக்கல. நான் வயதுக்குள்ள போயிடுறேன். உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இந்த நாட்டு பெண்கள் மீது இருந்தா போடலாம்ல. நாயை விட மதுவை விட ரொம்ப ஆபத்தானது இவங்க பேசுற சனாதனம். சாம்பார் ஆப் எனக்கு. சனாதனம் எங்க சட்டமா இருக்கு? சும்மா பேசாதீங்க மேடம். எலக்டோரல் பாண்ட் பேசுங்க. கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தது. ஆனா அந்த எலக்டோரல் பாண்ட் மூலமாக வசூலித்த நிதியை திருப்பி கொடுக்கணும். அது அநீதியானதுன்னு சொல்லல. இது சனாதனம். சனாதனம் எங்க சட்டமா இருக்கு? சனாதனம்னா என்ன தெரியுமா? திரௌபதி முர்முவை நாடாளுமன்றத்தை திறப்பதற்கு கூட உள்ளே விடாதது. அதான் சனாதனம். பெண்களை பத்தி நீங்க பேசுறீங்க. பெண்கள் ஜனாதிபதியை வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ள கூட அந்த அம்மாவை உள்ள நுழைய விடாம தடுத்தது எது? சனாதனம். பெண்களை பத்தி பேசுறீங்க.
ஒரு டிபேட்டுக்கு வந்து அறிவுபூர்வமா பேச மாட்டேங்கிறீங்க. சில்லியான காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. பெண்களுக்கு மிக பெரும் ஆபத்து உங்களுடைய சனாதனம் சார், உங்க பிஜேபி கும்பல் சார், நீங்க பேசக்கூடிய ஐடியாலஜி சார். இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க உங்களுக்கு. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. நாயை விட சரக்கு விட உங்களோட சனாதனம் தான் ரொம்ப ஆபத்தானது. இதாங்க நடந்த உண்மை. இதாண்டா நாயே. சனாதனம்னா ஒரு டெஃபினிஷனை ப்ராப்பரா சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது. இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேச வேண்டியது. நீங்க அடுத்த வாட்டி டிபேட் எல்லாம் உங்களுக்கு ஆளுங்க வரும்போது செய்து ஒரு 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 லாஜிக்கலா டிபேட் எப்படி பண்ணணும், டிஸ்கஸ் எப்படி பண்ணணும்னு கேட்டுட்டு வாங்க சார். அப்ப நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ ஐயோ ஐயோ, அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. சனாதனம் சரி நாகராஜ், சனாதனத்தை கடந்து அடுத்தது வாங்க. மிகப்பெரிய அழிவு. அப்பா மகனை கொல்றான், மகன் அப்பனை கொல்றான், ஏற்படுத்திருக்கிறது. இதை பத்தி எல்லாம் பேசாம என்ன கேக்குற ஒரே ஒரு கேள்விதான் அப்படிங்க, அததான் சொல்றோம். கொஞ்சம் லாஜிக்கா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நாகராஜ், இந்த மகளிர் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இருக்கட்டுமா? இந்த பாரு என்ன பாரு, நல்லா பாரு. நேராக நேராக என் கண்ணு ரெண்டு செவந்துகிட்டே இருக்கு. அக்னி, இதை எப்படி அக்னி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு பேர் கூட்டணி ஆட்சி தான். ரைட். அந்த கூட்டணி ஆட்சிக்கான விளக்கத்தை நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. கூட்டணி ஆட்சி வந்து இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் பேசுனதுக்கும் அதை வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வந்து முடிவெடுத்து சொல்றதுக்கும் அக்னீஸ்வரன் அதில் போய் கூட்டணி ஆட்சியை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் அரசியல்வாதியும் கிடையாது, ஒரு முன்னாள் எம்எல்ஏவும் கிடையாது, வருங்கால எம்எல்ஏவும் கிடையாது. அப்புறம் என்ன நீங்க வந்த மூஞ்சில பூரா விட்டுருவேன். உட்காரு மூஞ்சில பூரா விட்டுருவேன், உட்காரு. இன்னைக்கு நம்ம தலைப்பு என்னன்னா கூட்டணி ஆட்சியை பத்தி இல்லை. அமித்ஷா அதை பேசிட்டு போயிருக்காரு சார். அப்படின்னா அதை பத்தி பேசவே வேண்டியது இல்ல, அதை விட்டுருவோம். ஏன் அத சொல்லிட்டாரு அண்ணன் ஜி.கே. நாகராஜ், அவ்வளவுதான், அதோட விட்டுருவோம். ஜன்தன் வங்கி கணக்கு மூலமா பெண்களுக்கு பணம் கொடுத்தவர். நீங்க உண்மையாவே இந்தியாவின் எம்ஜிஆர் யாருன்னா நரேந்திர மோடி தான். இந்த புடி 2500 ரூபாய் உங்களுக்கு ஏத்துக்க முடியாதுங்க, ஏன்னா உங்களுக்கு உண்மை புரியாதல்ல. ஆக அதிமுக தலைமை என்ன முடிவு? இல்ல அதுல ஏன் ஒரு தெளிவே கிடைக்க மாட்டேங்குது? அத திரும்ப திரும்ப வந்து குத்தி புண்ணாக்கி அத மருத்துவமனைக்கு போய் பேண்டேஜ் போட்டு அத வந்து ஸ்கேன் பண்ணி ஐசியூல உட்கார வைக்கிறதுக்கு ராஜா சாருக்கு என்ன விருப்பம்? டேய் எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்டா. எனக்கு விருப்பம் இல்ல. கே என் நேரு கேக்குறாரு, 3 முறை அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு, வந்த போதெல்லாம் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா இந்த பக்கம் எடப்பாடி வந்து பேசும்போது இல்ல நாங்க தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி நேரு அதே பேட்டியில தான் கேட்டிருக்காரு. அதனாலதான் அந்த சந்தேகத்தை நான் உங்ககிட்ட கேக்குறேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஒரு சந்தேகமும் இல்ல. அது 2026க்கு பிறகு இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு நகராட்சி அமைச்சர் கேட்டால் அதற்கு நம்ம பதில் சொல்லுவோம், அதுக்கு விலை தெரிஞ்சிடும். அதனால அது இருக்கட்டும். கேரளா இருக்க பொலிட்டிஷியன் யாராவது நீங்க போய் இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்ணி பாருங்க, they know him well. அவங்களுக்கு இவருடைய ஆழம் தெரியும். ஒரு படத்தில் சீனாவே வரும், அபர்ணா நடிச்சிருப்பாங்க, சூரிய ரிப்போர்ட்டர் அபர்ணா. அந்த படத்துக்கும் இந்த காட்சிக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன் அதை வச்சாங்கன்னா யதார்த்தமாக வச்சாங்க, அதான் நடந்தது. பிளட்டே கிடைக்காது. அந்த நர்ஸ் பவுச்சை திறந்து கசங்கன்னு ஒரு விசிட்டிங் கார்டு எடுக்கும். அதில் பார்த்தா தலைவர் இருப்பார், உன்னால் முடியும் விஜய் மக்களுக்கு. கட் பண்ணால் பைக்கு பறக்கும், பிளட்டு போகும். அந்த குழந்தைகிட்ட யாருமே பேசக்கூட மாட்டாங்க, தலை இப்படி பண்ணிட்டு ஜூஸ் அந்த ஃப்ரூட்டியை குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. மீனிங் நீங்க சமூக சேவை செய்வது என்பது இந்த டிஎன்ஏல இருக்கு. நேத்து விஜய் மாநாடு நடத்துறாரா? நிறைய பேர் யாராவது விஜய் ரசிகர் இருந்தா தயவு செய்து நான் சொல்ற விஷயத்துல கோவப்படாம உள்வாங்கி பாருங்க. கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி விஜய்க்கு பிறந்தநாள் கொண்டாடினாரு. அப்படி பிறந்தநாள் கொண்டாடும் போது விஜய் மேல உண்மையிலேயே அன்பும் பற்றும் என் வெறியும் கொண்ட ரசிகர்கள் அவர் வீட்டு வாசல்ல போய் ஆயிரக்கணக்கான பேர் நின்னான். ஆனா விஜய் என்ன பண்ணாரு? காரை வந்து அந்த கண்ணாடி கூட திறக்காம டோரை போட்டுக்கிட்டு ஏசியை போட்டு நேரா திருஷா வீட்டுக்கு போயிட்டாரு. திருஷாவோட நாயை கையில தூக்கி கொஞ்சினாரு விஜய். திருஷாவோட நாயை கையில தூக்கி கொஞ்சினாரு. நேற்று மாநாடுல விஜய பார்க்கணும்னு அவர் ரேம்ப் வாக் நடத்துறாரு. அது மேல ஏறினவன் யாரு? அவர் தொண்டன் தானே.
அவருக்காக சொந்த காசை போட்டு, அவருக்காக பேனர் வச்சு, அவருக்காக பஸ் பிடிச்சு, அவருக்காக கட்டு சொத்தை கட்டிட்டு என் தலைவனை நான் தொட்டு பாத்திர மாட்டாலும் மேல ஏறி தொட வந்தவனை பவுன்சரல் வச்சு தூக்கி வீசுற காணொலிகள் இருக்குது. ஒரு தலைவன் செய்கிற செயலாது. தன்னை நம்பி வந்து தொண்ட நீ என்ன கொடுத்து வச்சிருக்கியா? நீ லட்சமா கொடுத்திருக்கியா? கோடி கோடியா கொடுத்திருக்கியா? அவன் காசு கொடுத்து நீ வாழ்ந்திருப்பியா? நான் உனக்கு கேட்கிறேன், நாளைய தீர்ப்புல ஒரு மூஞ்சி விஜய்க்கு. அந்த விஜய் இன்னைக்கு ராம்பாக் வந்து நாய் சீன் இருக்குமா? விஜய நாய் சீன் இருக்குமா? 50 படங்களுக்கு மேல நீங்க நடிச்சிருக்கீங்க, 60 படங்கள் மேல நீங்க நடிச்சிருக்கீங்க. யாரால நீங்க சூப்பர் ஸ்டார்? 300 கோடி 400 கோடி காசு வாங்குறாரு. யாரால அவரு? சாதாரண கூலி வேலைக்கு போறவன், கொளுத்து வேலைக்கு போறவன், ஆட்டோ ஓட்டுறவன், கட்டணம் கட்டுறவன், இவன் கொடுக்குற காசு 1000 ரூபாய் டிக்கெட். 1000 ரூபாய் டிக்கெட் விற்கலாமா? இவர் வந்து ஊழல இல்லாம நான் பண்ணிட்டு பேசுறாரு. 1000 ரூபாய் டிக்கெட் விற்கலாமா? நீங்க சொல்லுங்க. 1000 ரூபாய் டிக்கெட் விற்கலாமா? அது கருப்பு பணமா இல்லையா? அது கருப்பு பணமா இல்லையா சொல்லுங்க. உங்க சொன்ன கேப்பா விஜயா விற்க சொன்னாருன்னு. ஆமா, விஜய் தான் விற்க சொன்னாரு. விஜயோட டிக்கெட் ரேட்டு 150 ரூபாய் தான் விற்கும்னா விஜய்க்கு எவ்வளவு 300 கோடி கொடுக்க மாட்டான். விஜயோட டிக்கெட் ரேட் 1000 ரூபாய் வித்தானா 4 நாள் 400 கோடி 500 கோடி அவன் சம்பாதிச்சு எப்படி? அதனாலதான் இவருக்கு காசு கொடுக்கலாம் 300 கோடி.